மைக்கம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளர் நிகழ்ச்சி அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்குகிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் அவன் உதவியும் கிருபையும் அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க எனது மாணவர்களே, மாணவிகளே, அவர்களின் பெற்றோர்களே, இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமை நற்கூலிகளை வழங்குவானாக. இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் 2 நிகழ்வுகளாக இருக்கும். ஒன்று குர்ஆனின் மாதமாகிய ரமலான் மாதம் சம்பந்தமாக, ரமலான் மாதத்திற்கு எப்படி சிறப்பு வந்தது என்பது சம்பந்தமாக ஒரு சிறப்புரையை சிறப்பு அழைப்பாளர் JAQH மாநில செயலாளர் ஷபீர் அலி ஃபிர்தௌசி அவர்கள் உங்களிடத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசுவார்கள். அதற்கடுத்து இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கான பாடத்திட்டங்கள் எப்படி ஸ்கூல்ல ஒரு 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுடன் கூடிய ஒரு பாடத்திட்டம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி மிக கஷ்டப்பட்டு உழைத்து இப்படிப்பட்ட புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசிரியருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். நம்முடன் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்தந்த விஷயங்களை இப்படி இப்படி கத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையில் நான் பார்த்த அளவில் எந்த புத்தகம் என்னை திருப்தி இருக்கலாம், என் கண்ணுக்கு படாமல் இருந்திருக்கலாம். நான் திருப்தி பெறுகிற மாதிரி எந்த புத்தகத்தையும் நான் காணவில்லை. ஆகவே நான் என்னுடைய நண்பர்களுடன் சொல்லி இப்படி இப்படி விஷயங்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி ஒரு புத்தகத்தையும் கூட என்ன செஞ்சுட்டேன். அது பிரிண்டிங் போனதுக்கு உண்டான அளவுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் ஆகிவிட்டது. வெகு விரைவில் பிரிண்டிங் போகணும், கடைசியா ஒரு நாள் உட்கார்ந்து ஏதாவது ஒரு சேர்க்கணும், ஏதாவது ஒரு தூக்கணும். அந்த அளவுல கடைசி கட்டத்தில் இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் என்ற அடிப்படையில சிலர்களுக்கு அந்த PDF அனுப்பிச்சு இதுல ஏதாவது கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் உஸ்தாத் ஷேக் அவங்களுக்கு கூட நான் அனுப்பிச்சு வச்சேன். அனுப்பிச்சிருக்கும் போது நம்மளே புத்தகம் போட்டிருக்காங்க, அதை நீங்க கொஞ்சம் என்ன செய்யலாம் பார்க்கலாமே, அதை பார்வையிட்டு நீங்க முடிவு எடுக்கலாமே அப்படின்னு இல்ல உஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப அதை என்ன செஞ்சேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த புத்தகங்கள் எதாச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் என்ன கனவு வைத்திருந்தேனோ அதை முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அழகான முறையில அந்த புத்தகம் அமைந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம வெளியிட நினைச்ச அந்த புத்தகத்தை வேறொரு தலைப்புல வேறொரு விஷயமா கூட நம்ம வெளியிடலாம், தப்பு இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இதவே நம்ம என்ன செஞ்சிருவோம், செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற அடிப்படையில என்ன செஞ்சோம், செலக்ட் பண்ணோம். அதுல என்ன புத்தகம் அப்படின்னா முதல் வகுப்பு, அதாவது LKG, UKG, PKG, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பூந்தோட்டம் அப்படின்னு இந்த புத்தகம். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான், ரொம்ப கம்மியான பக்கங்கள், கிட்டத்தட்ட 32 பக்கங்கள். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அவங்களால மெமரி பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில உள்ளுக்குள்ள சில பாடங்கள் எல்லாம் ஒரு கவிதை நடையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரியாக பாடங்கள். இது 1வது வகுப்பு முடிய. அதுக்கடுத்து 2வது வகுப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் வந்துடணும். இபாதா, அதாவது வணக்க வழிபாடு, அகீதா கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தா ஆதா ஒழுக்கங்கள், அவங்க எப்படி எப்படி பெற்றோர்கிட்ட எப்படி நடக்கலாம் அந்த ஒழுக்கங்கள். அதுக்கடுத்து தாரிக் வரலாறு. இப்படியாக 4. இது 2வது வகுப்பு. இந்த 4 சேர்த்து எப்படி திங்கட்கிழமைக்கு ஒரு சப்ஜெக்ட், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு சப்ஜெக்ட், புதன்கிழமைக்கு ஒரு சப்ஜெக்ட், வியாழக்கிழமைக்கு ஒரு சப்ஜெக்ட், வெள்ளிக்கிழமை மனப்பாடம், சனி ஞாயிறு ஒரு விஷயம் மாதிரி, ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கு ஒரு விஷயம். இப்படியாக ஸ்கூல்ல எப்படி பாடத்திட்டங்கள், ஸ்கூல்ல ஒரே நாளைக்கு 5 பீரியட் கிடைக்கும், நமக்கு அப்படி கிடைக்காதனால ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு ஒண்ணு, ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு இது பண்ணலாம். இது 2வது வகுப்பு. அதுக்கடுத்து 3வது வகுப்பு இதே மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கடுத்து 4வது வகுப்புக்கு இன்ஷால்லா ஃபியூச்சர்ல அவங்க புத்தகங்கள் இன்ஷால்லா அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய நேரத்துல பரக்கத்தையும் செய்யணும். வெகு விரைவில் இன்ஷால்லா இந்த பாடங்களை நம்ம முடிக்க
அடுத்த வெளியிட அதை நாம் பெற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம்னா, அந்த 1வது வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு இதை நம்ம கொடுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பூந்தோட்டம் என்ற புத்தகத்தை கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து எந்த புத்தகத்தை கொடுக்க போறோம்னா, இந்த 3வது பாடத்தில் உள்ள வணக்க வழிபாடுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் இது எல்லாமே இவங்களுக்கு தான். ஒரு நபருக்கு குறைந்தது 9 புத்தகங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நபருக்கு 9 புத்தகங்கள். 9 புத்தகங்கள்னா மொத்தம் எவ்வளவு சார் வரும்? கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா வருமா? 700 ரூபா வரும். 700 ரூபா ஒரு குழந்தைக்கு புத்தகத்திற்காக மட்டுமே ஏறத்தாழ 700 ரூபா பக்கம் நம்ம செலவழிக்கணும். அந்த அளவுக்கு, ஏன்னா பிள்ளைங்க நல்ல ஏன்னா இந்த வயசுல அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் கடைசி வரைக்கும். நம்ம எல்லாம் சின்ன வயசுல அப்ப மனப்பாடம் பண்ணாதான் இப்போ வரைக்கும். இப்ப புதுசா மனப்பாடம் பண்ண ஆசைப்பட்டாலும் என்ன செய்யறதில்ல, நேரமும் அல்லது சூழலும் நமக்கு ஒத்துழைக்கிறது. அதனால இப்ப அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறவங்க இருக்காங்க. இது ஏன் வணக்க வழிபாடு தேவைப்பாடு அப்படின்னா, இப்ப ஆலிமா அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த தொழுகை சம்பந்தமான ஃபுல் சப்ஜெக்ட் இந்த தேவைப்பாட்டுல வணக்க வழிபாடுல இருக்கு. அதனால இந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்குள்ள எனக்கு ஆல்ரெடி நிறைய கற்றுக் கொடுத்து வச்சிருக்கு. இந்த புத்தகத்தின் அடிப்படையில ஓரளவு அன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்ததில்ல, அதான் இந்த பாடம் அதான் இந்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மற்ற புத்தகங்கள்ல இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிச்சுட்டு ஓபன் மதரசா ஓபன் பண்ணுவோம்ல, அப்ப இந்த புத்தகங்களை இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். பேரண்ட்ஸ் இந்த புத்தகத்தை போறப்ப எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிடலாம், எடுத்து பார்த்துட்டு திரும்ப இங்கேயே வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ரமலான் கழிச்சு அதை கொடுப்போம். இன்னைக்கு இந்த பூந்தோட்டம் அந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த புத்தகமும் அதுக்கு அடுத்து உள்ள மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்க வழிபாடு உள்ள ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கொடுப்போம். அடுத்ததாக இப்போது இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் சபீர் அலி ஃபிர்தௌசி அவர்கள் உங்களோட ஸ்டார்ட் இப்போது இன்ஷா கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ கட் பண்ண